பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய அருள்னால் நம்ம வெற்றிகரமாக நம்ம 6 அத்தியாயம் முடிச்சிருக்கோம். பெரிய ஒரு விக்னம் இல்லாமல் நமக்கு இறைவன் அதை நடத்தி கொடுத்துருக்காரு. அது பெரிய ஒரு பாக்கியம். இந்த 6 அத்தியாயம் இப்போ இன்றைக்கி நமக்கு 6வது அத்தியாயம் சாண்டிங் நான் முழுமையாக எடுத்திருக்கேன். அடுத்த வாரத்துலேருந்து தியான ஸ்லோகம் 1வது அத்தியாயம் 2வது அத்தியாயம் அந்த ஒரு அத்தியாயம் வாரியாக சாண்டிங் நம்ம ஒவ்வொரு வாரமும் எடுத்துக்கணும். இந்த சாண்டிங் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ரிப்பீட் பண்ணி சொல்கிறதுனால உங்களுக்கு அதை தினம் ஒரு தடவை உங்கள் வீட்டில் நீங்கள் 15 மினிட்ஸ் அதை நீங்கள் கேட்டிங்கனாலே அது உங்களுக்கு அபியாசம் ஆகும். ரெகுலராக 15 மினிட்ஸ், ஒரு சாப்டர் 15 நிமிஷம் தான் ஆகும். அதை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடும். இதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவ்வளோ தான் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிட்டாங்க. எப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். நான் டெய்லி வீடு பெருக்கி தொடப்பேன், அந்த டைமில் ஓட விட்டுருவேன், தினம் கேட்பேன், எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சின்னு ஹோல் பகவத்கீதையை அவங்க அவ்வளோ எளிமையாக சொன்னாங்க. இப்போ நமக்கு இது ரிப்பீட் பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த கேப் இருக்கும். நீங்களும் அதை என்ன பண்ணலாம், திரும்ப ரிப்பீட் சொல்லும்போது எதுக்காக நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா, மனப்பாடம் பண்ணுனா அர்த்தம் நல்லா நம்ம மனசில் உள்வாங்க முடியும். அர்த்தம் எதுக்காக உள்வாங்கணும் அப்படின்னா அப்போ தான் நம்மளால் அபியாசம் பண்ண முடியும். அது அர்த்தம் தெரிஞ்சால் தான் அதை அபியாசம் பண்ண முடியும். இப்போ 6 அத்தியாயம் நம்ம வந்துட்டோம். முதல்ல புதுசாக வந்தவங்களுக்கு கூட இப்போ படிக்க படிக்க ஏதோ ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு அமைதி கூடுறத நமக்கு நல்லாவே நம்ம பிரத்யட்சமாக பார்க்க முடியும். ஒரு நாள் நமக்கு முன்னை விட இப்போ நம்ம எவ்வளோ பெட்டராக இருக்கோம், அமைதியாக இருக்கோம். எந்த விதமான ஏமாற்றங்கள் பெருசாக நமக்கு லைஃப்பில் இல்லை. எதனால் நம்ம எடுத்துக்க முடியுது அப்படிங்கிறத, நமக்கு ஒரு மாற்றம் இருக்கிறத நம்ம நன்றாகவே என்ன பண்ண முடியும், அதை உணர முடியும். இப்போ நமக்கு இதை விடாமல் படிக்கிறதுக்கு இந்த 6 அத்தியாயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், சாண்டிங்காக மட்டும் அதை விட்டுறாமல். என்ன நம்ம இது 6 முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும், நமக்கு மறந்துடும். இப்போ நம்ம இன்றைக்கிலேருந்து ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறோம். நம்ம தினம் ஒரு 1/4 மணி நேரம் இந்த சாண்டிங் நான் வீட்டில் ஜஸ்ட்டு தூங்கும்போதோ ஏதோ ஒரு டைம் உங்களுக்கு கூட என்ன பண்ண போகிறோம், நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இப்போ உடனே இதனுடைய பிரயோஜனம் தெரியாது. ரெகுலராக பண்ண தொடங்கும் போது என்ன ஆகும்னா, நான் கிளாஸில் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை நான் கோட் பண்ணும்போது உங்களால் அதை ஈஸியாக ரீகலெக்ட் பண்ண முடியும். அந்த அர்த்தத்துக்குள்ளே ஈஸியாக உங்களுக்கு, ஆமாம் அன்றைக்கி அப்படி சொல்லியிருக்காங்கல்ல. ஏன்னா இனிமேல் கீதையில் நம்ம வரும்போது இப்போ 6 முடிச்சிட்டோம். இப்போ பின்னாடி வரும்போது நிறைய முன்னாடி சொல்லுவோம். 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் இப்படி சொல்லியிருக்காரு, 3வதுல இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை நம்ம கோட் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீரியஸாக கொஞ்சம் நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் கொஞ்சம் சாண்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ரெகுலராக இங்கே வர முடியாமல் நிறைய பேர் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் நம்ம அடுத்த வாரத்துலேருந்து தியான ஸ்லோகம் ஒரு நாள், ஃபஸ்ட்டு சாப்டர் ஒரு நாள், அதை அப்படி தனியாக சாப்டர் வைஸாக போட்டுட்டா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். வராது, அப்படியே மனப்பாடம் பண்ணிடலாம். அது அவ்வளோதான். நம்ம க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, புற தூய்மையும் அமைஞ்சிரும், அக தூய்மையும் அமைஞ்சிரும். அது என்ன ஆகும்னா அப்படியே நமக்கு பழக்கமாயிடும். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் என்னால் இந்த டிவி பார்க்குறதெல்லாம் விட முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், தப்பு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி உடனே கிருஷ்ணரே சொல்ல போகிறாரு, தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சாப்டரை பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆசை இருக்கோ நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க அப்படின்னு. அது மாதிரி ஒரு சங்கல்பம் எடுக்கிறோம். 15 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு நமக்கு கொடுக்க முடியாமல் கிடையாது. இப்போ நமக்கு படிக்க படிக்க என்ன ஆகும்னா அதனுடைய பலம் நமக்கு அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ரசகுல்லா எப்படி இனிப்பாக இருக்குங்கிறது எவ்வளோ சொன்னாலும் புரியாது. என்ன பண்ண முடியாது, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அதனுடைய டேஸ்ட். அதே மாதிரி இப்போ நம்ம கிளாஸ் கேட்குறதே நல்லா இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, கேட்குறதே நல்லா இருக்குது. இன்னும் நீங்கள் கேட்குறத நீங்கள் இந்த மாதிரி ஒரு சாண்டிங்கை கூட நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணும்போது அதனுடைய டெப்த் இன்னும் உங்களுக்கு கிருஷ்ணர் உங்கள் கூடவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையுடைய தேரோட்டியாக இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். இப்போ நம்ம இந்த ஒரு சங்கல்பத்தோடு நம்ம இந்த 7வது அத்தியாயத்துக்குள்ளே நம்ம தொடங்கும். இப்போ மொத்தம் உங்களுக்கு தெரியும் பகவத்கீதையில் எத்தனை சாப்டர் இருக்குது, மொத்தம் 18 சாப்டர் இருக்குது. அதை 3 பிரிவாக நம்ம பிரிப்போம் பொதுவாக. அதுக்கு பேர் ஷட்கம்னு பேர். ஷட்கம்னா 6. முதல் 6, 2ஆம் 6, 3வது 6. இப்போ முதல்ல 6 முடிச்சிட்டோம்.
இதுக்கு பேர் வந்து பிரதம ஷட்கம்னு சொல்லுவோம். பிரதம ஷட்கம் இது வந்து முதல்ல நிறையா இந்த ஜீவனை பற்றியே நிறைய சொல்லியிருக்கும். நம்மளை பற்றி தான். நம்மக்கிட்ட இருக்கிற 2 அம்சத்தை பிரித்து கொடுத்துச்சு. ஆத்மா அனாத்மான்னு 2 அம்சத்தை பிரித்து கொடுத்துச்சு. அந்த ஜீவனுடைய ஸ்வரூபத்தை சொல்லிச்சு. அந்த ஜீவன்கிட்ட இருக்க அந்த அனாத்ம ஸ்வரூபம் எப்படிப்பட்டது, ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது. நம்மக்கிட்ட மாறுற அம்சம் ஒன்று இருக்குது, மாறாத அம்சம் ஒன்று இருக்குது. மாறுகின்ற அம்சத்தில் போய் நம்ம இன்பம் கிடைக்கும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக ஏமாந்து போவோம். அப்போ மாறாத அம்சம் அந்த ஆத்மா அம்சத்தை பற்றி ரொம்ப, ஜீவாத்மாவை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லப்பட்டது. நம்ம தனி மனிதனை பற்றி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். கர்மயோகம் பிரதம ஷட்கத்தில் முக்கியமாக சொல்லப்பட்டது. விடாமல் கிருஷ்ணர் எங்கே போனாலும் சந்தர்ப்பம் கிடைக்கிற இடத்துலலாம் கர்மயோகத்தில் இழுத்து கொண்டு வந்துடுவார். சமபுத்தி சீதோஷ்ண சுகதுக்கேஷு ததா மான அபமான யோகோ, விருப்பு வெறுப்பு வைக்காத, உன்னுடைய கடமையை செய்யி அப்படின்னு அந்த ஜீவனுக்குரிய அந்த உபதேசமாக தான் ஃபுல்லாக இருந்துச்சு. முதல் 6 உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே பகைவன், உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணார். இந்த மாதிரி நம்மளுடைய தனி மனிதனை பற்றி நிறைய சொல்லப்பட்டது. இதுக்கு பிரதம ஷட்கம்னு பேர். இது துவம்பத விசாரம் சொல்லுவோம். நம்ம தத்மவசி படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நீ அதுவாக இருக்கின்றாய் அப்படின்னு அந்த நீங்கிற அந்த துவம்பதத்துக்கு ஆழமாக பிரதம ஷட்கம் முதல் 6 அத்தியாயம் அதை பற்றி தான் சொல்லப்பட்டுச்சு. தியானம் சொல்லப்பட்டுச்சு. தனி மனிதன் எப்படி நமக்கு வந்து எப்படி தியானம் பண்ணணும், இந்த தியானத்தினால என்ன பிரயோஜனம், இதுக்கு என்னெல்லாம் இடைஞ்சல் வரும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கு. இதெல்லாம் பிரதம ஷட்கம். இப்போ 2வது 6 அத்தியாயம் அது வந்து ஈஸ்வரனை பற்றி ஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல வந்து கர்மயோகம் பிரதானம், அடுத்த 6 உபாசன யோகம்னு சொல்கிறோம். ஏன்னா கர்மயோகத்துக்கு ஈஸ்வரன் தான் பேஸ். கர்மயோகத்தில் யார் கூட நமக்கு வந்து பார்ட்னர்ஷிப் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒர்க்கிங் பார்ட்னர், ஒரியிங் பார்ட்னர்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஒர்க்கிங் பார்ட்னர் பகவான் தான் ஒரியிங் பார்ட்னர். நம்ம எல்லாம் செய்கிறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதை என்ன பண்ணிடும், இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிடும். ஏன்னா நமக்கு நம்ம ஒரு இதை எதிர்பார்த்து, ஒரு பலனை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்வோம். அதுக்கு நம்ம எதிர்பார்த்த பலன் கிடைக்காம போகலாம். ஏன் கிடைக்காம போகுது அப்படின்னா, இறைவன் வந்து நாம் வேண்டுவதை கொடுப்பது கிடையாது. நமக்கு எது மேலானதோ அதைத்தான் கொடுப்பார். நம்ம நேர்மையாக நம்மளுடைய பிரயத்தனம் இருக்கும்போது நமக்கு எது உயர்வானதோ நம்ம என்ன கேட்போம், ஏதோ சும்மா கூழாங்கல்ல கேட்போம். பகவான் வைரத்தை கொடுக்கணும்னு நினைப்பார். அப்போ என்ன பண்ண மாட்டார், நமக்கு நம்ம கேட்குறத கொடுக்கலை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு அதை விட மேலானதை ஏதோ கொடுக்க போகிறாரு. இப்போ கர்மயோகத்தில் நமக்கு முக்கியமாக பார்ட்னர்ஷிப் யார் கூட, இறைவன் கூட. அந்த இறைவன்னா யாருன்னு நமக்கு தெரியும். இப்போ கர்மயோகத்தில் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஈஸ்வர அர்ப்பண புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி இப்படியே சொல்லியிருக்கோம். ஈஸ்வரன்னா யாருப்பா முதல்ல வந்து தெரியணும் இல்லையா. நம்ம தினம் கோயிலுக்கு போகிறோமே வந்து அது அவரா, ஈஸ்வரனை பற்றின தத்துவத்தை விளக்கமாக சொல்ல போகுது. ஈஸ்வரன்னா யார், ஈஸ்வர தர்சனம் எப்படி, அந்த ஈஸ்வர தர்சனத்துக்குரிய உபாயம் என்ன, அவர் எப்படி நம்ம தரிசிக்க முடியும், அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அடுத்த 6 ஃபுல்லாக இறைவனை பற்றி மட்டும்தான் சொல்ல போகுது. அதுக்கப்புறம் அடுத்து 3வது அது வந்து கடைசி 6 13லேருந்து 18 வரைக்கும் இருக்கிற சாப்டர்ஸ். அது வந்து இறைவனுக்கும் அந்த ஜீவாத்மாவுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கின்ற அந்த ஐக்கியத்தை சொல்லுகின்றது. அது ஞான யோகத்தை பிரதானமாக சொல்லுகின்றது. இப்போ முதல் 6 கர்மயோகம், 2வது 6 பக்தி யோகம் அல்லது உபாசனை யோகம், 3வது 6 ஞான யோகம். இப்போ நம்ம 2வது த்விதீய ஷட்கம்னு சொல்லுவோம். த்விதீய ஷட்கம், ஷட்கம்னா 6, த்விதீயம்னா 2, சம்ஸ்கிருதத்தில் துவவுனா 2. இப்போ 2வது 6 7லேருந்து 12 வரைக்கும் ஈஸ்வரனுடைய தத்துவத்தை விளக்கமாக நமக்கு சொல்ல போகின்றது. இறைவன்னா யார், இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருந்த இறைவன் கோயிலில் போய் ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஒரு குறிப்பிட்ட உருவத்தில் நம்ம இவ்வளோ நாள் இறைவனை நம்ம வழிபாடு செஞ்சுருக்கோம். அது வந்து சின்ன பிள்ளைங்களுக்குரிய ஒரு ஆரம்ப பாடத்தில் இருக்கின்ற அந்த இறைவனுடைய தத்துவம். கடைசியில் நம்ம அடுத்து எங்கே வரணும், நமக்கு இறைவன் தான் எல்லாமாக இருக்கின்றார்னு அந்த மேலான ஈஸ்வர தத்துவத்தை
பகவானே சொல்ல போகிறார். எடுத்தோடனே அதான் சொல்ல போகிறார். இப்போ இறைவனுடைய அருள்னால நம்ம 7வது அத்தியாயத்துக்குள்ளே நம்ம பிரவேசம் பண்ணுகின்றோம். அத்த சப்தமோத்யாயः ஞான விஞ்ஞான யோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச மய்யாசக்தமனாः பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஸ்ரயः அசம்சயம் சமக்ரம் மா யதா ஞாஸ்யசி தச்ருணு. ஸ்ரீ பகவானுவாச்ச மய்யாசக்தமனாः பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஸ்ரயः அசம்சயம் சமக்ரம் மா யதா ஞாஸ்யசி தச்ருணு. இந்த அத்தியாயத்துக்கு பேர் ஞான விஞ்ஞான யோகம். யோகம்னா தலைப்புன்னு பேர். இந்த இடத்துல யோகம்னா தலைப்பு. ஞான விஞ்ஞானம். ஞானம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்ன என்பதை பற்றி நமக்கு இது விளக்கப்படுகின்றது. இப்போ ஞானம் அப்படின்னா அறிவு, விஞ்ஞானம்னா தெளிந்த அறிவு. ஆழமாக பார்க்க போகிறோம். நமக்கு நிறையா இதுக்கு விசாரங்கள் வரப்போகுது. ஞானம்னா நமக்கு உருவக்கடவுளை பற்றிய அறிவுக்கு ஞானம்னு எடுத்துக்கலாம். அருவக்கடவுளை பற்றிய அறிவை விஞ்ஞானம்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று ஞானம்னா பரோட்ச ஞானம், இன்டைரக்ட் நாலேஜ். விஞ்ஞானம்னா டைரக்ட் நாலேஜ். இப்போ நமக்கு ரிஷிகேஷில் இந்த மாதிரி ஒரு ஆசிரமம் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறத நம்ம கேட்டு அது ஒரு தகவலாக வெறும் இருக்கும்போது அதுக்கு பேர் பரோட்ச ஞானம். என் கண்ணால் நான் பார்க்கல. இப்போ நானே நேராக போய் அதை போய் பார்க்கும்போது அது என்ன ஆகின்றது, அபரோக்ஷ ஞானம். இப்போ விஞ்ஞானம் ஞானம் விஞ்ஞானம். ஞானம்னா நமக்கு பரோட்ச ஞானம், விஞ்ஞானம்னா அபரோக்ஷ ஞானம். நேரடியாக நாம் தெளிவாக புரிந்து கொள்வது. யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், இறைவனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பகவானை இப்போ புதுசாக ஒரு டாப்பிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இன்னும் இப்போ 6 அத்தியாயம் படிச்சிட்டோம். இப்போ இனி அடுத்து இன்னும் இதுக்குரிய தகுதி வேணும். ஏன்னா எப்படி தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் பகவான். சொல்லிட்டார் வந்து தபஸ்வி பியோபிகோ யோகி ஞானி பியோபி மதோதிகக. நான் வரிசையாக சொன்னார். யாரை கர்மயோகத்தை விட உபாசனை பண்ணுறவன் சிறந்தவன், உபாசனை பண்ணுறவனை விட ஞான யோகி சிறந்தவன், ஞான யோகியை விட ஞான நிஷ்டை அடைஞ்சவன் சிறந்தவன் 4 சொன்னார். இப்போ நம்ம அந்த உபாசனை பற்றி இப்போ நமக்கு சொல்ல போகிறார். இது வந்து பிரதிஜ்ஞா வாக்கியம். இப்போ முதல்ல அவர் சொல்ல போகிறாரு தத் ஸ்ருணு அப்படிங்கிறார். ஸ்ருணுனா கேட்பாயாக. இவ்வளோனா கேட்டுட்டு தான் இருந்திருக்கான். இப்போ என்ன சொல்கிறார், ஆழமாக கேட்பாயாக அப்படிங்கிறார். ஏன்னா ரொம்ப முக்கியமான போர்ஷன். நிறைய பேர் கீதை கேட்கும்போதே சொல்கிறாங்க. சில பேர் வந்து நாங்கள் உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு கேட்குறோம் அப்படிங்கிறவங்க சில பேர் நாங்கள் வேலை பார்த்துட்டே ஓட விட்டுருவோம், அப்படி காதில் வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு ஆழமாக உட்காந்து கேட்க சொல்கிறாரு. கேட்குறதுலே நிறையா விதம் இருக்குது நமக்கு. சில பேர் 2 தடவை 3 தடவை கேட்குறவங்களும் இருக்காங்க. சில பேர் சும்மா அப்பப்போ கேட்குறவங்க இருக்காங்க. வந்து இடையில விட்டு கேப்பு. ஏன்னா கிளாஸ் தினம் 10 நிமிஷம் சம்மரி சொல்லுவோம். தினம் 10 நிமிஷம் சம்மரியை கேட்டு அப்படியே ஓட்டுறவங்களும் இருக்காங்க. வந்து அதிலே என்ன ஆகிடும், நமக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். இது நமக்கு ஆழமாக கேட்கணும். ஏன்னா கேட்டுட்டு தான் இருக்கான். திரும்பவும் தத் ஸ்ருணுன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், கவனமாக கேட்பாயாக. அதை வலியுறுத்துறதுக்காக நல்ல பொறுமையாக கேட்பாயாக. என்ன கேட்பாயாக, மயி ஆசக்த மனாஃப் பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயக. இப்போ நான் உனக்கு 3 விஷயத்தை சொல்ல போகிறேன் அப்படிங்கிறார். மயி ஆசக்த மனாஃப் பார்த்தனா அர்ஜுனா, என்னிடம், மயின என்னிடம், ஆசக்த மனாக என்னிடம் நன்றாக பற்று உடையவனாக. என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், இறைவனை பற்றி தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வேணும் நமக்கு, இறைவன் மேலே பக்தி வேணும். நமக்கு பக்தி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அந்த அறிவு நமக்கு உண்டாகும். இப்போ முதல்ல உனக்கு உலக விஷயத்தையே யோசிச்சுட்டு இருந்தால் என்ன பண்ண முடியாது, நமக்கு ஆழமாக இது மனசில் பதியாது. அதனால் முதல்ல என்ன வேணும், இறைவன்கிட்ட
முதல்ல நான் உனக்கு அறிவை கொடுக்க போகிறேன், அதுக்கு உனக்கு என் மீது பக்தி தேவை, ரெண்டாவது முழுமையான சரணாகதி தேவைன்னு 3 விஷயத்தை இந்த இதில் சொல்கிறார். மயி ஆசக்த மனாகா பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயக. மத் ஆஸ்ரயக, ஆஸ்ரயம்னா சரணடைகிறது, சார்ந்து இருப்பது. என்னையே சார்ந்து இருப்பவனாக நீ இருக்க வேண்டும். யோகம் யுஞ்சன், யோகம் யுஞ்சன்னா ஞான யோகத்தில் ஈடுபட்டு. இப்போ பகவானை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு உலக விஷயத்திலேயே அதிகமான பற்று இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது, பகவானை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. இது ஒரு சைடாக தான் இருக்கும் நமக்கு. இப்போ நமக்கு முழுமையாக இந்த பிரயோஜனம் வேணும் அப்படின்னா முழுமையாக இறைவன்கிட்ட நமக்கு முழுமையான பற்று வேணும். அதுதான் இறைவன் மேலே பற்று. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. என்ன பண்ணுறோம், நம்ம இது வரைக்கும் நம்ம பகவானை ஒரு புரோக்கர் மாதிரி வச்சுருக்கோம். எனக்கு நீ இதை பண்ணி கொடுத்தீன்னா நான் உனக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பிஸ்னஸ் டீல், வியாபாரம் அப்படி தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இறைவனை ஒரு தேவைக்காக பயன்படுத்திகிட்டு இருப்போம், அப்படி தான் முதல்ல தொடங்குவோம். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதிலையே நமக்கு ஒரு டேஸ்ட் வர தொடங்கி, நம்ம நினச்ச காரியம் நடக்கலைனாலும் அதுக்கப்புறம் அந்த லைஃப் ஸ்டைலே நமக்கு ஒரு ரொம்ப பிடிக்க தொடங்கி. இப்போ இறைவன் மேல் பற்று. இப்போ முதல்ல உலகப்பற்ற நமக்கு உலகத்தின் மேலே இருக்க பற்றின் காரணமாக, அந்த பொருள் பற்றின் காரணமாக அது நமக்கு வெற்றி வரணும், உலக வாழ்க்கையில் வெற்றி வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், பகவானை முதல்ல பிடிக்கிறோம். அப்புறம் என்ன ஆகும்னா அதுலேயே நமக்கு ஒரு டேஸ்ட் வர தொடங்கி. ஆமாம். அப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு இறைவனை இறைவனுக்காக அதில் ஒரு சுகம் கிடைக்கிது நமக்கு. அது ஒரு மேலான சுகமாக இருக்குது. இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கோம், மற்ற உலக விஷயத்தில் கிடைச்ச சுகம் இப்போ கோயில் போகிறதுல, பக்தி பண்ணுறதுல, பஜனை பண்ணுறதுல, சஹஸ்ரநாமம் சொல்கிறதுல. முதல்ல சொல்லணுமே அப்படின்னு சஹஸ்ரநாமம் சொல்லியிருப்போம். ஐயோ இவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்கே அப்படின்னு என்னாகும், முதல்ல அது ஒரு வேதனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். கீதை கிளாஸு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சே, கிளாஸ்க்கு வரணுமே அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம், முதல்ல கொஞ்சம் மலப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வாரம் கிளாஸ் இல்லை அப்படின்னு ஒன்னே இந்த வாரம் கிளாஸ் இல்லை அப்படின்னு என்ன ஆகும், புதுசாக நமக்கு அந்த ஒரு ஆர்வம் வர தொடங்கும். இப்போ என்ன ஆகுது, நமக்கு மயி ஆசக்த மனாஃப் பார்த்த. இப்போ நீ என்ன பண்ணணும், என்னிடத்தில் பக்தி உடையவனாக ஞான யோகத்தில் ஈடுபட்டு மதாஸ்ரயக என்னையே சரணடைந்தவனாக இருப்பாயாக. இருந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு, அசம்சயம் சமக்ரமா யதா ஞாசசி தத் ஸ்ருணு. மாம்னா என்னை. இறைவன் சொல்கிறாரு, நான் உனக்கு என்னை பற்றி சொல்ல போகிறேன். சமக்ரம்னா முழுமையாக பூர்ணமாக என்னை பற்றி நான் உனக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இறைவன்னா யார்? சம்சயம்னா சந்தேகம், அசம்சயம்னா சந்தேகம் இல்லாமல் பூரணமாக இறைவன்னா யார் அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். யதா ஞாஸ்யசி எப்படி தெரிந்து கொள்வாயோ அதை நான் சொல்ல போகிறேன். தத் ஸ்ருணு. அவர் என்ன சொல்கிறார், என்னை பற்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கிற. இப்போ இந்த கிருஷ்ணர் இனிமேல் நிறையா இடத்துல நான், எனது, என்னுடையங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார். அதில் ஒவ்வொரு தடவை பயன்படுத்தும் போதும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். 4 விதமாக கிருஷ்ணர் தன்னை வெளிக்காட்டி கொள்கின்றார். 4 விதமாக. ஒன்று தேரோட்டி கிருஷ்ணனா, சில இடங்களில் தேரோட்டி கிருஷ்ணனாவே இருப்பார். சில இடத்துல எப்படி இருப்பார் அப்படின்னா நிர்குண பிரம்மமாக இருப்பார், நிர்குண பிரம்மமாக பேசுவார். சில இடத்துல சகுண பிரம்மமாக, அதாவது எப்படி பிரம்மமும் மாயையும் சேர்ந்த அந்த சிருஷ்டி கர்த்தாவாக பேசுவார். சில இடத்துல ஒரு இடத்துல எப்படி பேசியிருக்காருன்னா அந்த தன்னை அவதாரமாக பேசியிருக்கார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 4வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அவர் விஷ்ணுவாக பேசுகிறார். அவன் கேட்குறான், அர்ஜுனன் கேட்குறான், உனக்கு எப்படி என்னுடைய இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, உனக்கு முன்பு உன்னுடைய பிறவி என்னுடைய பிறவி எல்லாமே எனக்கு தெரியும், நான் இதை சூரியனுக்கு சொன்னேன், மனுவுக்கு சொன்னேன்னு சொல்கிறாருன்னு பார்த்தோம். அந்த இடத்துல அவதார தத்துவம். இப்போ 4 விதத்தில் கிருஷ்ணர் ஒவ்வொரு இடத்துல மாறி மாறி பேசுவார். இப்போ இந்த இடத்துல இப்போ நமக்கு பேச போகிறது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த
மாயா தத்துவத்தோடு சேர்ந்த அந்த ஈஸ்வரனாக பார்க்கணும். சகுண பிரம்ம ஈஸ்வரனாக பார்க்கணும். மாயையோடு கூடிய அந்த சிருஷ்டி கர்த்தாவாக இங்கே நமக்கு சொல்கிற மாம் ஸ்ருணு, நான் சொல்வதை நீ கேட்பாயாக அப்படின்னு சொல்ல தொடங்குறார். அசம்சயம் சமக்ரமாம் யதா ஞாசசி தத் ஸ்ருணு, பொறுமையாக கேட்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ருணுன்னு சொல்கிறார். ஏன்னா கொஞ்சம் முதல்ல தூக்கம் வர மாதிரி இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் டாபிக் என்ன அது நமக்கு பிரம்மம் மாயா அப்படின்லாம் என்ன பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கைவிளையாட படித்ததுனால உங்களுக்கு ஈஸி, அது இல்லைன்னா கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும் இந்த இடமெல்லாம். அதனால தான் கொஞ்சம் அது முன்னாடியே தொடங்கிட்டேன். இப்போ அதனால் உங்களுக்கு மாயா பிரம்மங்கிற பதங்கள்லாம் கொஞ்சம் பரீட்சம் ஆகிருக்கும். சிருஷ்டி பற்றி தான் சொல்ல போகிறார். கைவிளையாட படித்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ 2 விஷயம் சொல்கிறார், ஞானம் விஞ்ஞானம். சகுண பிரம்மனை பற்றி சொல்ல போகிறேன், நிர்குண பிரம்மத்தை பற்றியும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்ததில் மேற்கொண்டு சொல்கிறார். 2வது ஞானம் தேஹம் ச விஞ்ஞானம் இதம் வக்ஷ்யாம் யசேஷதஹ யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாதவ்யம் அவசிஷ்யதே. ஞானம் தேஹம் ச விஞ்ஞானம் இதம் வக்ஷ்யாம் யசேஷதஹ யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாதவ்யம் அவசிஷ்யதே. இதில் 1லேருந்து 3 வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் முகவுரையாக தான் சிலது. 1வது ஸ்லோகத்திலேருந்து 3வது ஸ்லோகம் வரைக்கும் முகவுரை. அவர் என்ன சொல்ல போகிறாருங்கிறத முதல்ல சொல்லிட்டார். பிரதிஜ்ஞா வாக்கியம்னு சொல்லுவோம். என்ன சொல்ல போகிறாரு, நான் ஈஸ்வர தத்துவத்தை உனக்கு உபதேசம் செய்ய போகின்றேன், அதை நீ கவனமாக கேட்பாயாக, பூரணமாக, மிச்சம் மீதி இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் அதை நீ கேட்பாயாக. என்னை நீ சரணாகதி பண்ணி என் மீது பற்று கொண்டவனாக ஞான யோகத்தில் ஈடுபட்டு இதை நீ தெரிந்து கொள்வாயாக முதல் ஸ்லோகத்தில் சொல்லிட்டேன். இப்போ அடுத்ததில் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஈஸ்வர ஞானம் எப்படிப்பட்டது, நீ தெரிஞ்சிக்க போகிற அந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறார். ஞானம் தேகம் ச விஞ்ஞானம் இதம் வக்ஷ்யாம் அசேஷதக. திரும்ப அதே சொல்கிறாரு. தேன உனக்கு, அகம் நான், உனக்கு நான், ஞானம் ச விஞ்ஞானம், ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும், பரோட்ச ஞானத்தையும் அபரோக்ஷ ஞானத்தையும், உருவக்கடவுளை பற்றிய அறிவையும் அருவக்கடவுளை பற்றிய அறிவையும் என்ன பண்ண போகிறேன், உனக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். முதல்ல தொடங்கும்போது பிரம்மம்னு ஒன்று இருக்கின்றது அப்படின்னு தான் முதல்ல தொடங்கும். அப்புறம் அந்த பிரம்மம் நானே படிக்கிறோம். அந்த இதில் 7 அவஸ்தைகளில் படிக்கிறோம். நமக்கு அஸ்தி அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல பிரம்மம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அந்த பிரம்மம் நீயே. இப்போ பிரம்மம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கிறது ஞானம், அது நானேன்னு தெரிஞ்சிக்கிறது விஞ்ஞானம். ஞானம் விஞ்ஞானம், அதை 2ஐயும் என்ன பண்ண போகிறேன், இதம் வக்ஷ்யாமி அசேஷத்தக. இதம் இவைகளை நான் என்ன பண்ண போகிறேன், வக்ஷ்யாமி சொல்லி கொடுக்க போகிறேன். அசேஷத்தக, அசேஷதம்னா கொஞ்சம் கூட மிச்சம் மீதி இல்லாமல், சேஷம் இல்லாமல், சேஷம்னா மிச்சம், சேஷம் இல்லாமல் உனக்கு நான் அவற்றை தெளிவாக உபதேசம் பண்ண போகின்றேன். நமக்கு எல்லாமே தெரியணும். ஜெகத்னா என்னன்னு தெரியணும், ஈஸ்வரன்னா என்னன்னு தெரியணும், ஜீவன்னா என்னன்னு தெரியும். கைவிலை நவநீதத்தில் அதில் அவர் ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இப்போ இதில் பகவான், இதில் அவர் ஒரு மாதிரியாக சொல்லிகிட்டு இருக்கார். இப்போ ஈஸ்வர தத்துவத்தை பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போ நமக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்? கஷ்டப்பட்டு தலை சுற்றுற மாதிரி இருக்குது. என்ன, வாட்டுக்கு போய் ஏதோ கோயிலுக்கு போனோமா, ஏதோ பிள்ளையாருக்கு கொலக்கட்டை பிடிச்சோமா, 2 பாட்டு பாடினோமா, சாப்பிட்டோமா அப்படின்னு இல்லாமல் இது தேவையா? இந்த ஈஸ்வரனை பற்றின தெரியலைன்னா என்ன, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சா இருக்குது அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். இப்போ எதுவுமே நமக்கு பிரயோஜனம் தெரிஞ்சால் தான் அதில் நமக்கு பிரவர்த்தியே நமக்கு உண்டாகும். இவ்வளோ படித்தா, இவ்வளோ மார்க் வாங்கினா, இந்த வேலைக்கு போனால், இவ்வளோ சம்பாதிச்சா இப்படி சுகமாக இருக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், அதை நோக்கி ஒரு லட்சியம் வரும்போது என்ன பண்ணுறோம், நமக்கு அதனுடைய பிரயோஜனம் நமக்கு தெரியும்.
அப்போ அதே மாதிரி இப்போ இந்த ஈஸ்வரனுடைய தத்துவம்னு சொல்கிறீங்களே, இதை நான் தெரிஞ்சிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம், பைசாவுக்கு உதவுமா அப்படின்னு கேட்கலாம். அதான் அர்த்தம் சொல்கிறாரு. யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத்து ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே. எது ஞாத்வா, எதை அறிந்தால், அந்யத்து பூயக ந இக ஞாத்தவ்யம் அவசிஷ்யது. எது ஒன்றை அறிந்தால் உனக்கு இதுக்கு மேலே எதையுமே அறியணுங்கிற ஆசையே இருக்காதோ அதை உனக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். எதை ஒன்று புரிந்து கொண்டால், எது உனக்கு கிடைச்சிட்டா இதுக்கு மேலே வேறு எதுவுமே வேணும்னு நீ நினைக்க மாட்டியோ அதை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். மாண்டூக்கிய இது முண்டகோபனிஷத்துன்னு ஒன்று உண்டு. அதில் அந்த குரு கிட்ட போய் சிஷ்யன் கேட்பான், எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ அதை எனக்கு சொல்லி கொடுங்க. இப்போ நமக்கு சயின்ஸ் படித்தா, சயின்ஸில் ஃபிசிக்ஸ் படித்தா ஃபிசிக்ஸ் பற்றி மட்டும்தான் தெரியும். கெமிஸ்ட்ரி படித்தா கெமிஸ்ட்ரி அறிவு தெரியும். பயாலஜி படித்தா வயிற்றுக்குள்ளே இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குதுன்னு பயாலஜியில் தெரியும். ஜாகிரஃபி படித்தா இதில் உலகத்தில் இதில் பூமிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும். நம்ம பிள்ளையார் கதை தெரியும். அம்மையப்பனை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாக அர்த்தம். அதே மாதிரி தான் எது ஒன்றை அறிந்து கொண்டால் உலகில் உள்ள அனைத்தையும் அறிந்ததாகுமோ அதை உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதுக்கு மேலே உனக்கு என்ன வராது, அறிகின்ற இதுக்கு மேலே உனக்கு எதையுமே தெரிஞ்சுக்கிடணுங்கிற அறிவே வராது, ஆசையே வராது. ஏன்னா அறியணுங்கிற ஆளையே க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஆசைப்படுறேங்கிற ஆளையே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆசைப்படுறதுக்கு ஆள் இருந்தால் தானே நீ ஆசைப்படுவேன். நீ இந்த ஞானம் என்ன பண்ண போகுது அப்படின்னா, யார் அறியணும்னு நினைக்கிறானோ அவனையே க்ளோஸ் பண்ண போகுது. யார் ஆசைப்படுறானோ அந்த ஆளையே காலி பண்ண போகுது. யத் ஞாத்வா நேஹ பூயோன்யத்து ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே. எதை அறிந்த பிறகு உனக்கு எதுவுமே அறிய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லையோ. படிக்கிறோம், சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, உனக்கு சித்தம் மலம் போயிருச்சு அப்படின்னா நீயே சிவன்கிறத என்ன பண்ணிடுவ, புரிஞ்சிக்குவ. புரிஞ்சதுக்கப்புறம் நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அது நீயேங்கிறத புரிஞ்சிக்க போகிற. அதனால என்ன ஆக போகுது, உனக்கு எதையுமே அறியணுங்கிறதோ எதையும் அடையணுங்கிறதோ எதையும் செய்யணுங்கிறதோ இந்த ஆசைகள்லேருந்து முழுமையாக நீ விடுபட்டு விடுவாய். நம்ம என்ன வேலை பார்த்தாலும் அடுத்து எனக்கு இந்த வேலை இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து எனக்கு இந்த வேலை இருக்குது, இதை முடிச்சிட்டோம் அப்பான்னு முடிச்சிட்டோன்னு உட்கார முடியுமா? இதை முடித்த உடனே அடுத்து முடிக்கிறதுக்கு இன்னொரு வேலை இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை லட்சியத்தை அறம் பொருள் இன்பம் வீடு நாளாக போடுறோம். இந்த அறம் பொருள் இன்பத்தில் நீ எதை அடைஞ்சாலும் இனிமேல் அடைகிறதுக்கு உனக்கு ஏதாவது இருக்கும். இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். என்னாகும், இப்படியே என்னாகும், இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணலாம், தர்மத்திலே வந்தாலுமே இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணியிருக்கலான்னு அதில் மூணுலையுமே உனக்கு பண்ணுவதற்கு ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மோட்சங்கிற புருஷார்த்தம் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு செய்வதற்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அது செய்கிற ஆளையே என்ன பண்ண போகுது, இது க்ளோஸ் பண்ணுது. இப்போ இதுதான் அதனுடைய பிரயோஜனம். எத் ஞாத்வா நேஹ பூயோன்யத்து ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே. இப்போ இந்த உன்னுடைய விஞ்ஞான மயத்தில் நமக்கு எப்போவுமே ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அறிதல் அறியணும் அறியணும் அறியணுங்கிற என்ன, அதுக்கு ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஆர்வம் முழுமையாக என்னாகின்றது, இந்த அறிவினால், மெய்யறிவினால் நான் யார் என்பதை பற்றிய அந்த மேலான ஞானம் நமக்கு கிடைக்கும் போது அது முழுமையாக நீங்குகின்றது. ஏன்னா அனாத்மாவில் ஏற்படுகின்ற எல்லாமே என்ன, அது வரையறைக்கு உட்பட்டது தான். அதில் ஒரு பூர்ணத்துவம் வரவே வராது. இப்போ இது பூர்ணமான உனக்கு மனநிறைவை கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தினால் உனக்கு எல்லாமே அடையப்பட்டதாக ஆகும். ஞானம் தேகம் ச விஜானம் இதம் வக்ஷ்யாமி அசேஷதக
யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத்து ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே. பூர்ணமான மன நிம்மதி உனக்கு இந்த ஈஸ்வரன் யாருங்கிறத நீ புரிஞ்சிக்கிறதுனால உனக்கு உண்டாகுங்கிற. ஜீவனுடைய உண்மையான சொரூபத்தை அறிந்து கொள்வதும் ஈஸ்வரனுடைய உண்மையான சொரூபத்தை அறிந்து கொள்வதும் மிக மிக அவசியம். என்ன கடைசியில் என்ன பண்ண போகிறோம்? 2 பேருக்கும் பேதமே இல்லைன்னு கொண்டு வர போகிறோம். அப்போ இது நமக்கு மிகவும் அவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததில் முக்கியமான இந்த ஞானத்தினுடைய மகிமையை ரொம்ப புகழ்கிறார். எப்போவுமே கிருஷ்ணர் அப்படித்தான், முதல்ல ஆசையை காட்டிடுவார், இதனால் உனக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்வார். 3ஆவதுல முக்கியமாக சொல்கிறார், மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாம் அபி சித்தானாம் கஷ்சின் மாம் வேத்தி தத்வதஹ. மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாம் அபி சித்தானாம் கஷ்சின் மாம் வேத்தி தத்வதஹ. இந்த இறைவனை முழுமையாக அறிந்து என்ன பண்ணணும்? நமக்கு அந்த இறைவனை அறிந்து, ஏன்னா இறைவனை வழிபடணும் அப்படின்னா இறைவனுடைய தத்துவம் நமக்கு புரியணும். இப்போ இறைவனை அறிந்து அந்த இறைவனை வழிபட்டு இறுதியில் தன்னையே இறைவனாக உணர வேண்டும். 3 விஷயம் நமக்கு. இறைவனை அறிந்து இறைவனை வழிபட்டு அந்த இறைவனாகவே நாம் நம்மை உணர வேண்டும். அதான் சொல்லிக் கொடுக்க போகிறார். இப்போ இந்த ஞானத்துடைய மகிமைன்னு பார்க்கும்போது மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு, சஹஸ்ரநாமம்னு சொல்கிறோம், 1000. சஹஸ்ரம்னா 1000, ஒரு எண்ணிக்கைக்காக கொடுத்துருக்கு. மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு, ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருத்தந்தான், கஷ்டித்து யாரோ ஒருத்தந்தான், யததி சித்தையே, இதை தெரிஞ்சிக்கணுங்கிற ஆர்வமே 1000 ஒருத்தனுக்கு தான் கீத கிளாஸுக்கு வரணும்னே தோணுது நமக்கு. எத்தனையோ 1000 பேர் இருக்காங்க, அதில் யாரோ ஒருத்தனுக்கு தான் என்ன பண்ணுது, புஸ்தகத்தை தொடுறதுக்குரிய பிராப்தம் கிடைக்கிது. இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம எல்லாருமே யோக பிரஷ்டன் தான். போன ஜென்மாவில் எங்கேயோ விட்ட குறை தொட்ட குறைய என்ன பண்ணியிருக்கோம், இங்கே நம்மளை எப்படியோ இழுத்து கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கு, உட்கார வச்சுருக்கு. எத்தனையோ அடி உதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணியிருக்கு, எப்படியோ இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிரும். அதுதான் நமக்கு அந்த மகிமை. நம்ம பார்த்த உடம்புக்கு பூர்வாபியசேன தேனைவ ஹிரியத்தை ஹெவஷோபீஸாக அப்படின்னு அவன் வசம் இல்லாமல் எப்படி பண்ணிடுவான், எங்கேயோ எப்படியோ கொண்டு வந்து என்ன பண்ணிடும், உட்கார வச்சு. சஹஸ்ரேஷு, 1000 ஒருத்தனுக்கு தான் இந்த முயற்சியே அவன் எடுக்கிறான். கீத புஸ்தகத்தை தொடுறதுல எத்தனையோ ஆயிரக்கணக்கான மனுஷங்களில் யாரோ ஒருத்தந்தான் இதை அபியாசத்துக்கு வர்றான். எத்தத்தாம் அப்பி, எத்தத்தினா முயற்சி செய்பவன், எத்தனம்னு சொல்கிறோம், எத்தனம்னா முயற்சி. எத்தத்தாம் அப்பி, அவ்வாறு முயற்சி செய்பவர்களிலும் சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்துவத்தக, அதுலேயும் இந்த முயற்சியில் வெற்றி பெறுறது அப்படிங்கிறது யாரோ ஒருத்தருக்கு தான். அந்த யாரோ ஒருத்தர் நம்மளாக இருக்கணும். யாரோ ஒருத்தருக்கு தானா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு அந்த யாரோ ஒருத்தர் நானாக தான் இருக்கணும். நமக்கு எனக்கு அந்த முயற்சி நான் பண்ணணும் அப்படிங்க நமக்கு. ஏன்னா இதுதான் நமக்கு முழுமையான நிறைவை கொடுக்கக்கூடியது. அதனால தான் பகவான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கார், இது நீ பண்ணும்போது உனக்கு முழுமையான மன அமைதி கிடைக்கும். இதனால உனக்கு எந்த விதமான துக்கத்திலையும் நீ என்ன பண்ண மாட்ட, பாதிக்கப்பட மாட்ட. துக்க சம்யோக வியோகம் குருநாபி விசாலியத்தே, உனக்கு எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் நீ அதனால் என்ன பண்ண மாட்ட, பாதிக்கப்பட மாட்டாய் அப்படின்னு திரும்ப திரும்ப அதான் சொல்கிறார். அதனால தான் மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு, 1000 பேத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேத்தில் யாரோ ஒருத்தர் தான் என்ன பண்ணுறோம், இந்த தூக்குற நேரத்துலையும் என்ன பண்ணுறோம், வெயில் கொளுத்துது, நமக்கு கிளாஸில் கண்ணு அசத்துது, இருந்தாலும் என்ன பண்ணுறோம், திரும்ப போய் கேட்டுக்கிறோம். அப்பப்போ கொஞ்சம் டோஸ் ஆஃப் ஆயிடுது நமக்கு. அது என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டில் போய் திரும்ப நோட்ஸ் எடுத்து அப்புறம் நமக்கு என்ன பண்ணிடுறோம், நம்ம கலந்துரையாடலை பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன பண்ணிடுறோம். இப்போ யாரோ ஒருத்தருக்கு தான் இதில் ஆர்வம் வருகின்றது. அந்த ஆர்வம் வர்றதும் என்ன பண்ணக்கூடாது, சோடா பாட்டில் மாதிரி ஆயிடக்கூடாது. நமக்கு கொஞ்ச நாள் நம்ம படித்தோமா, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஏதோ
ஏன்னா நமக்கு எப்போவுமே நல்ல காரியத்துக்கு நானாவிட இடைஞ்சல்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதோ பண்ணணும்னு நினைப்போம், தியானம்லாம் ஒழுங்காக பண்ணணும்னு நினைப்போம். அப்போ தான் வீட்டில் வேறு ஏதாவது பொறுப்பு வரும், நமக்கு வேறு ஏதாவது மற்றவங்களுக்கு நமக்கு முக்கியமான பொறுப்புகளை விட முடியாததாகி வரும். அதையும் என்ன நிறைய சோதனை கொடுத்து பார்ப்பாரு கடவுள். நம்ம இதில் ஸ்திரமாக இருக்கமா அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், விடாமல் அபியாசம் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், ஏதோ ஒரு ஜென்மாவில் பண்ணதில் தான் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு ஒரு நல்ல பிராப்தம் கிடச்சிருக்கு. ஏன்னா துர்லபம் திரயமேத்தத்து தெய்வானுகிரக ஹேத்துக்கம் மனுஷியத்துவம் முமுக்ஷுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரேயக. அதாவது வாழ்க்கையில் மனுஷனுக்கு 3 விஷயம் ரொம்ப 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 புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும். 3 விஷயம் சாதாரணமாக கிடைக்காது. என்னென்னது? மனுஷியத்துவம், மனுஷ பிறவி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. அதுலேயும் ஔவையார் பாடிட்டாங்க, கூன் குருடு பேடு எல்லாம் நீங்கி பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட மனுஷ பிறவி. அடுத்தது முமுக்ஷுத்துவம், அந்த மனுஷ பிறவி கிடைச்சாலும் ஊர் சுற்றணுங்கிற ஆசையெல்லாம் விட்டுட்டு எனக்கு மோட்சம் வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வர்றது அதை விட கடினம். மனுஷத்துவம் முமுக்ஷுத்துவம் அதெல்லாம் கிடைச்சிட்டா கூட மகாபுருஷ சம்ஸ்ரேக, ஒரு மகாத்மாவுடைய தொடர்பு கிடைக்கிறதுங்கிறது ரேரஸ்ட்டு நமக்கு. மகாபுருஷ சம்ஸ்ரேக, இந்த மகான்களுடைய அந்த சங்கம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறது நமக்கு ரொம்ப துர்லபம். சாஸ்திரம் முறையாக படிக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபம். அப்படியெல்லாம் இருக்கும்போது தான் என்னாகும், நமக்கு அந்த இதெல்லாம் கிடைச்சாதான் இந்த 1000ல் ஒருத்தரை நம்ம இருப்போம். கிளாஸ்குள்ளே வர்றோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவோ ஜென்மால நூதன விவேகி உள்ளம் நுழையாது, நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனா குருடனா. இப்போ நமக்கு இப்போ அடுத்து என்ன, நம்மளுடைய லட்சியம் என்ன, வந்த வேலையை பாரு. ஏற்கனவே சொல்லியிருக்கு, வந்த வேலையை பாரு. நமக்கு எதுக்காக இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த 1000ல் ஒன்றா வந்துட்டோம். நம்ம இதுக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு தான் கிடைக்குமா, அது நாம கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறத நம்ம விடாமல் அபியாசம் பண்ண என்ன ஆகும்னா நமக்கே அந்த ப்ராக்ரஸ் நமக்கு தெரியும். முன்ன மாதிரி நம்ம எதுக்கும் கவலைப்பட மாட்டோம், அலட்டிக்க மாட்டோம். எல்லாரையும் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா மன்னிச்சு விட்டுற முடியும் நம்மளால். முன்னெல்லாம் நமக்கு ரொம்ப நாள் இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இறுக்கி பிடிச்சிட்டு இருப்போம் நம்ம. இப்போல்லாம் என்ன ஆகும், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புருஷார்த்தம் நமக்கு முக்கியம். நமக்கு நம்மளுடைய புருஷார்த்தம் சித்திக்கணும் அப்படின்னா என்னது, நமக்கு மற்றவர்களை இறைவனாக பார் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறார். எப்படி உன்னால் எல்லாரையும் மன்னிக்க முடியும், எப்படி உன்னால் எல்லாரையும் ஈஸ்வரனாக பார்க்க முடியுங்கிறத பகவான் ரொம்ப விளக்கமாக சொல்ல போகிறார். நமக்கு அந்த ஈஸ்வர தத்துவங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா நமக்கு காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடவுள் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நானன்றி வேறு இல்லைங்கிறது அது முடிவான நிலை நமக்கு. அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேண்டும், நமக்கு காக்கை சிறையினிலே நந்தலாலா கரிய நிறம் தோன்றுதையா நல்ல. நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி செய்வ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினக. எல்லாரையும் நீ ஆத்மாவாக பார்க்கணும் அப்படின்னா முதல்ல நீ அதுக்கு இறைவன்னா என்னங்கிறத நல்லா தெரியும். இறைவனுடைய தத்துவம் உனக்கு நன்றாக புரியணும். உலகம் வேறு இறைவன் வேறு கிடையவே கிடையாது. இறைவன் தான் உலகம், உலகம்தான் இறைவன். அம்மையப்பன் தான் உலகம், உலகம்தான் அம்மையப்பன். நமக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருப்பட்டிருக்கு. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். அது நமக்கு ஆழ் மனசுக்கு போகணும். அப்படி போகும்போது தான் அந்த ஈஸ்வரனை எல்லா இடத்துலையும் நமக்கு தரிசிக்கிற அந்த ஒரு விசாலமான மனம் அதான் கடைசியில் கொடுக்க போகிறார். விஸ்வரூப தரிசனம் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துலேயும் இறைவனை பாரு. அந்த ஒரு மனப்பான்மை வரும்போது தான் என்ன ஆகும்னா கர்மயோகம் நம்ம ஒழுங்காக பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி நம்ம கர்மயோகம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பிறரோட குறை பார்க்குறது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். திருக்குறளில் பார்க்குறோம், நமக்கு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் பார்க்குறோம். ஏன்னா இறைவனுடைய படைப்புலேயே குணமும் குற்றமும் சேர்ந்து தான் இருக்குது. முதல்ல என்ன பண்ணணும், நமக்கு குணத்தை பார்க்க தொடங்கணும். அதுக்கப்புறம் குணம் குற்றம் ரெண்டுமே இறைவன் தான்ங்கிறத பார்க்கணும் நமக்கு. அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த தோஷத்தில் பிறருடைய குற்றம் நம்மளை பாதிக்கும். அப்போ அதுக்கு இந்த விஸ்வரூபமாக அந்த இறைவனை முழுமையாக நம்ம அந்த ஈஸ்வர தத்துவம் நமக்கு மிக 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 அவசியம். அதனால தான் அவர் 6 அத்தியாயம் சொல்ல போகிறார் இறைவனை பற்றி.
நல்ல விளக்கமாக தெரிஞ்சுக்கிறது. இறைவன்னா யார்? இவ்வளோ நாள் நீ கோயிலில் போய் நீ அபிஷேகம் பண்ணியே, அது ஒரு இடத்துல அந்த இறைவனை நீ பாவனை பண்ணி என்ன பண்ணியிருக்க, அதுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்க. நீ இப்போ என்ன பண்ணணும், நீ உலகமே இறைவன் அப்படின்னு என்ன பண்ணணும், உன்னுடைய புத்தியை விசாலமாக்கணும். எல்லா இடத்திலும் இறைவனை பார்ப்பது, அதை நமக்கு ஆழமாக சொல்லி கொடுக்க போகிறாரு. நமக்கு இறைவனுடைய கருணையினால் நமக்கு இது அகடமிக்காக படிக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. நமக்கு இது இந்த பாவனை நமக்கு முதல்ல வரணும். அந்த பிரார்த்தனையோடு நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸை நிறைவு செய்வோம். நம்ம இதை சாண்டிங் பண்ணிடுவோம். ஸ்ரீ பகவானுவாச்ச மய்யா சக்தமனாஃப் பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயः असंशयं समग्रम्मा यथा ज्ञास्यसि तच्छृणु ज्ञानं तेऽहं सविज्ञानम् इदं वक्ष्याम्यशेषतः यज्ञात्वा नेह भूयोऽन्यत् ज्ञातव्यम् अवशिष्यते मनुष्याणां सहस्रेषु कश्चित् यतति सिद्धये यतताम् अपि सिद्धानां कश्चिन्मां वेति तत्त्वतः। ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ओम सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम सर्वं कृष्णार्पणमस्तु।